குட் மார்னிங் ஆல். இன்னும் 1 வீக்கில் உங்கள் எல்லாருக்கும் செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எல்லாரும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அமைதியாக எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. மிகுதி அன்னவனுராய் பற்கேலா அமலனுராய் பனேர்ந்தான் மிகுதி என்னாயது உனக்கு நாங்கள் இந்தியுடன் பிறந்தோரானோம் மிகுதி முன்னவனுரிவன் பின்னைலவர் உன்மூவர் முன்னே மிகுதி என்னுடனாய். சிவா ஏண்டர்றா கொஞ்சம் கம்பராமாயணம் ரீட் பண்ணி காமிடா. ஏன்டா தூங்கிக்கிட்டு இருந்தவனை எழுப்பி டார்ச்சர் பண்ற? எக்ஸாமுக்கு தான் என்ன 10 நாள் இருக்குல்ல. உனக்கு என்னப்பா, நீ ஒரு புக்கை ஈஸியாக எடுத்து படித்து முடிச்சிடுவேன். நான் ஒரு புக்கை படிக்கணுன்னாலோ இல்லை மனப்பாடமாக 2 வயது ஒப்பிக்கணுன்னாலோ ஒவ்வொருத்தையாக போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கணும். நமக்கு இந்த டெக்னாலஜியாவது ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்தா அதுவுமே தெரியாது, நமக்கு கைட் பண்ண மாட்டேங்குது. அதனால தான் எனக்கு ஒரு ஆசை இருக்குது. என்ன அப்படின்னா, என்னோட குரல்லையே இந்த புத்தகத்தை படிக்கணும். சரி விடுடா, ஃபீல் பண்ணாத. நான் ரீட் பண்ணுறேன். ஆடியோ புக் அப்ளிகேஷனுக்கு ரெடி பண்ணுறேன்டா. வாய்ஸ் க்ளோனிங்லாம் இலவசமாக பயன்படுத்துறது சாத்தியமா? கண்டிப்பாக ரீட் பண்ணலாம்டா. இவ்வளோ ஏன் 11 லேப்ஸ் அப்ளிகேஷன்லேயே வாய்ஸ் க்ளோனிங் ஃபீச்சர் இருக்குது. ஆனால் அது பெய்டில் இருக்குது. நம்ம இந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறவங்ககிட்ட ஃப்ரீயாக பண்ண முடியுமான்னு கேட்டு பார்ப்போம். இதெல்லாம் நடக்குமா? சாத்தியமா? டேய், நாம் நினச்சா எதுவும் நடக்கும்டா. டேய் மச்சான், டெவலப்பர் நம்பர் கிடைச்சிருச்சே. ஓ, நம்பர் கிடைச்சிருச்சா? நம்பர் கிடைச்சிருச்சு. நான் ஃபோன் பண்ணி தரேன், நீ தான் பேசணும். அப்போ தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு உனக்கு தெரிய வரும். டேய், நான் எப்படா பேசுறது? நீயே பேசுடா. நான் கால் பண்ணுறேன். கால் பண்ணிவிட்டு ஃபோனை அவங்ககிட்ட கொடுக்குறேன். உன்னோட தேவையை நீ தெளிவாக பேசு. பதட்டப்படாத, அமைதியாக தெளிவாக அவங்களுக்கு புரிகிறது மாதிரி பேசு. ஹலோ சார். எஸ், என்னோட பேர் சிவசங்கரன். நான் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் பிஏ தமிழ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னோட ஃப்ரெண்டுக்கு நீங்கள் டெவலப் பண்ணியிருந்த ஆடியோ புக் ரீடர் அப்ளிகேஷனில் ஒரு ஃபீட்பேக் இருக்குது. அந்த ஃபீட்பேக்கை உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றான். ஒரு சின்ன சஜஷன். ஸோ அவங்ககிட்ட ஃபோனை கொடுக்கலாமா? ஓகே பிரதர், உங்கள் ஃபோனை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுங்க. வணக்கம் சார், எனது பெயர் திருப்பதி. நான் அரசு கலை கல்லூரியில் பிஏ தமிழ் படிச்சுட்டு இருக்கேன். சார், நீங்கள் கொடுத்த அப்ளிகேஷன் பயனுள்ளதாக தான் இருக்குது. ஆனால் அதில் படிக்கிற டாக்பேக் வாய்ஸ் தான் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ரொம்ப ரோபோ குரலாக இருக்குது. அதாவது டாக்பேக்கில் படிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு வாய்ஸ் க்ளோனிங் அப்ளிகேஷன் ஃப்ரீயாக கொடுத்தீங்கன்னா எங்களை மாதிரி உள்ள பல பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் பயனடைவாங்க. இதை பற்றி நான் உங்கள் பாஸ் கிட்ட பேசலாமா? ஓகே பிரதர், உங்கள் ஃபீட்பேக்கை நாங்கள் எடுத்துக்கிறோம். எங்களோட செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நாங்கள் இந்த காலை ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நாங்கள் கால் ரெக்கார்ட் பண்ணதை எங்கள் பாஸுக்கு அனுப்புவோம். அவர் என்னன்னு கன்சல்ட் பண்ணிட்டு எங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா அதை நான் உங்கள்கிட்ட சொல்லுவோம். தேங்க்யூ. என் மனசுக்கு என்ன தோணுச்சோ அதை நான் பேசிட்டேன். ஆனால் ஆப்போசிட் சைடில் ரெஸ்பான்ஸ் பெட்டராக இருக்குமான்னு தெரியல, பயமாக இருக்குது. நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வாய்ஸ் க்ளோனிங் ஃபீச்சர் இலவசமாக கொண்டு வந்துடுவாங்களா? டே மச்சான், கனவுல ஜெயிக்கணும்னா ஓடணும். ஆனால் கனவே ஜெயிக்கணும்னா பறக்கணும். கழுகு மாதிரி எப்பவுமே சோர்ந்து போகக்கூடாது. கவலையே படாத, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். சிகரங்கள் தொடுவாய் நீ, போர்க்களம் உனதே, வெற்றியும் உனதே, பரப்பாய் வானிலே, புகழின் உச்சியே. தகவல் பரிமாற்ற கழகம் தொடரும்.